தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்கே காணோம்? உங்க அப்பாவை காணோம் இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு முதல்வர் விஜய் பதிலுரை ஆற்றினார். அப்போது டாஸ்மாக் தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து பேசிய விஜய், பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் அடிச்ச கொள்ளையெல்லாம் தற்போது ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது என்று பேசினார். இதற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், பார்ட்டி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் எந்த பார்ட்டிக்கு ஃபண்ட் சென்றுள்ளது என்ற ஆதாரத்தை சொல்ல வேண்டும் என்று விளக்கம் கேட்டார். ஆனால் அதற்கு முதல்வர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. தொடர்ந்து அவையில் அமளி நீடித்தது. ஒரு கட்டத்தில் திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் விஜய், குட்டி ஸ்டோரி என்ற பெயரில் உங்க அப்பா இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, எங்க ஆளை காணோம் என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை கிண்டல் செய்யும் விதமாக பேசினார். இது தமிழகம் முழுவதும் கடும் பேசு பொருளானது. சபையில் இல்லாத ஒருவரை இப்படி பேசக்கூடாது என்று கூட்டணி கட்சியினரே விஜயின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பதிலுக்கு எதிர்க்கட்சி தலைவர், செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டிற்கே தெரியும் என்று பதிலுக்கு விமர்சனம் செய்தார். இப்படியாக இரு தரப்பிலும் மாறி மாறி விமர்சனம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் சட்டசபையில் முதல்வர் விஜயின் பேச்சுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். திருவாரூர் முன்னாள் அமைச்சர் மதிவாணனின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட ஸ்டாலின், ஒரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறித்த நேரத்தில் தண்ணீர் திறந்துவிட முடியவில்லை என்ற சூழ்நிலை. 2021 பிறகு 5 வருடம் நான் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நாம் மேட்டூர் அணையை குறித்த நேரத்தில் திறந்து வைத்திருக்கின்றோம். அதுதான் நம்முடைய ஆட்சி. ஆனால் இதையெல்லாம் எடுத்துச் சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி விளக்கமாக விரிவாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என கேட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருப்பவர் என்ன பதில் சொன்னார்? எங்கே உங்க அப்பாவை காணும் என சொல்லி இருக்கிறார். அப்பாவை அங்கே தேடாதீர்கள், மக்கள் மனதில் பதிந்திருக்கிறேன் நான். நீங்கள் தேடும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடும் இடத்தில் முதல் ஆளாக நான் நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு நான் மக்கள் மன்றத்தில் நான் இருக்கிறேன் என்று பதிலடி கொடுத்துள்ளார். அதே சமயம் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன், யாரும் காணாமல் அடித்துவிட முடியாது, அப்படி பேசுவது பைத்தியக்காரத்தனம், காணாமல் அடித்துவிட முடியுமா? ஒருபோது முடியாது. யாரையும் அடிக்க முடியாது. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை பார்ப்பதில் எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. அண்ணன் தம்பியாகத்தான் பழகி கொண்டிருக்கிறோம். ஒரே ஊர்க்காரர்கள் நாங்கள், ஒரே தொகுதியைச் சேர்ந்தவர்கள். எந்த நேரமும் எப்படி வேண்டுமானாலும் பார்த்து பேசுவேன். அதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. அதுபோல்தான் இன்னைக்கும் அவரை பார்த்தேன், பேசிவிட்டு வந்தேன் என தெரிவித்துள்ளார். தற்போது முத்தரசனின் பேச்சும் விவாதமாக மாறியிருக்கிறது. எங்கே காணோம்? உங்க அப்பாவை காணோம் இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது நீங்க தேடுறது நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடுறது நிச்சயமா நான் முதல் ஆளா நிற்பேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.